ரெஸ்டாரண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லைனா ஏதாவது ஃபங்க்ஷனாக இருக்கட்டும், மீல் சர்வ் பண்ணும்போது கண்டிப்பாக ஒரு கேபேஜ் பொரியல் இருக்கும். ஆனால் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ஒரு கேபேஜ் பொரியல் இது வரைக்கும் நீங்கள் எங்கேயுமே டேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டீங்க. வாங்க ரொம்ப டேஸ்டியான கேபேஜ் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். முதல்ல கடாயில் 3லேருந்து 4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா சூடானதும் கடுகு தாளிச்சிட்டு பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்க ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் லைட்டாக கலர் மாதிரி வந்ததும் பொடியாக சாப் பண்ணி வச்சிருக்க 400 கிராம்ஸ் கேபேஜை சேர்த்து ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் வேக வச்சுக்கலாம். அடுத்து மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய், காரத்துக்காக ஒரு 4-5 காஞ்ச மிளகா, 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்து தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கோர்ஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்தோம்னா கேபேஜ் நல்லா வெந்திருக்கும். இப்போ இது கூட நம்ம அரைச்சி வச்சிருக்க அந்த தேங்காய் மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே ஃபைனலாக 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் குக் பண்ணி எடுத்தீங்கன்னா சூப்பரான கேபேஜ் மசாலா ரெடி. சாம்பார் சாதம், ரசம் சாதம், தயிர் சாதம் எது கூட வேணாலும் வச்சு சாப்பிட்றதுக்கு இந்த கேபேஜ் மசாலா ரொம்ப சூப்பரான ஒரு சைட் டிஷ் ரெசிபி. ரொம்ப லேசியான டேஸில் சாதம் வடிச்சிட்டு இந்த கேபேஜ் மசாலா செஞ்சிட்டிங்கனாலே போதும். சூடான சாதத்தில் இந்த கேபேஜ் மசாலா கூடவே 1 ஸ்பூன் நெய் சேர்த்து பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இது அப்படியே குழந்தைங்களுக்கு ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் கொடுத்து விடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு வேறு ஒரு ரெசிபியோட பார்க்கலாம்.